சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கூட்டமைப்பினுடைய இரண்டாம் கட்ட கவன ஈர்ப்பு போராட்டமானது தற்பொழுது பொறியியல் புல முதல்வர் அலுவலகம் முன்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதிலே கிட்டத்தட்ட 200-300 ஆசிரியர்களுக்கு மேற்பட்டு கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய 5 முக்கியமான கோரிக்கைகள் என்னவென்றால், 7வது ஊதியக் குழுவினுடைய நிலுவைத் தொகைகள் அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்களை தவிர மற்ற அனைவரும் பெற்றுவிட்ட நிலையில் அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு மட்டும் கிடைக்காத சூழலில் அதனை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு முனைவர் பட்டம் பெற்றவர்களுக்கு கூட இதுவரை அதற்கான இன்கிரிமெண்ட் வழங்கப்படாமல் இருக்கின்றது. அதனை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர்கள் 1500க்கும் மேற்பட்டவர்கள் ஆங்காங்கே பல்வேறு துறைகளிலே பணிபுரிகிறார்கள். உயர்கல்வித்துறை, தொழில்நுட்பத்துறை என்று அவர்களை ஆங்காங்கே அப்சார்ப்ஷன் என்று சொல்லக்கூடிய உள்ளெடுப்பினை செய்திட வேண்டும். அதேபோல் இங்கே சில துறைகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு அந்த அயர் பணியிடங்களை திரும்ப அழைத்து நிரப்பிட வேண்டும் என்று 3வது கோரிக்கையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். 4வதாக 6 மாதங்களுக்கு ஒரு முறை UGC ரெகுலேஷன் படி வழங்க வேண்டிய பதவி உயர்வுகளை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மற்றும் 2019க்கு பிறகு இதுவரை வழங்கவில்லை. அவற்றை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். 5வதாக ஓய்வூதியர்களுக்கான கம்யூட்டேஷன் என்பது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 2012 இதுவரை இல்லை. அதேபோல் இந்த கிராஜுவிட்டி என்று சொல்லக்கூடிய பணிக்கொடை மற்றும் இந்த EL சரண்டர் என்கேஸ்மெண்ட் இவற்றையெல்லாம் 50% மட்டுமே இதுவரை வழங்கி வருகின்றிருக்கிறார்கள். 2012 இதுதான் நிலை. இன்று வரை முழுமையாக வழங்கப்படுவதில்லை. ஓய்வு பெற்ற பிறகு 50% மட்டுமே வழங்கப்படுகிறது. அது மட்டுமின்றி ஓய்வூதியம் கூட ஓய்வு பெற்ற அடுத்த மாதம் வழங்குவதில்லை. 8 மாதங்கள் கழித்து கூட இன்னும் சில பேர் ஓய்வூதியம் பெறாத ஒரு சூழல் இருக்கின்றது. ஆகவே இந்த ஓய்வு பெற்றவர்களுக்கும் உடனடியாக அனைத்து பண பயன்களையும் வழங்கிட வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக்கொள்கின்றோம். இதில் முக்கியமான ஒன்று, தமிழக அரசு அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் AUTF நிர்வாகிகள் அடங்கிய முத்தரவு பேச்சுவார்த்தையை உடனடியாக தமிழக அரசு ஏற்பாடு செய்து இந்த பிரச்சனைகளை பேசி தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இது தொடர் போராட்டமாக தான் இருக்கும். எங்களது தீர்வு கிடைக்கவில்லை என்றால் தொடர் போராட்டம். இதுவரைக்கும் அதிகாரிகள் இல்லை, அது நல்ல சைன் இருக்குது சார். அது இன்னைக்கு காலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை பார்த்தோம். அவர் உடனடியாக துணைவேந்தர் கன்வீனர் குழு உங்களிடம் பேசும், அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று இன்று காலை எங்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார்.